ஹாய் டெஸ்ட் குட்டீஸில் எப்படி இருக்கீங்க? நம்புறேன். நான் அந்த ஃபேனிகள் நீங்கள் வந்து பார்க்க போனால் ஒரு பர்த்டே விஷுக்காக தானா ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கா இல்லை அவங்களோட சிஸ்டராக தெரில. 12 அண்ட் மே 12ம் மே 13ம் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. ஸோ மே 12 வந்து சுதாவோட பர்த்டே அண்ட் வந்து மே 13 வந்து சத்யாவோட பர்த்டே. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா மே 12 வந்து சுதாவோட பர்த்டேல. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாண்டா. ஸோ ஹாப்பி பர்த்டேடா. நீங்கள் வந்து உங்கள் நாளை ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கேக்கெலாம் வெட்டிட்டு வெளிலலாம் சுற்றிக்கிட்டு இந்த எஃப்எஃப்லாம் கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும்டா. நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்மைல் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளோட ஃபேன்ஸ், அதாவது நம்மக்கிட்ட குட்டி ஃபேமிலி இருக்குல்ல, அந்த குட்டி ஃபேமிலி அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிப்பாங்க, உங்களுக்காக விஷ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் இடம் சொல்ல த்ரோட் பெயின், ஆனால் உங்களுக்காகவே நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அதாவது திக்கி இருந்தேன்னா சொல்லி சாரிடா. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடிச்சு நான் மார்னிங் தான்டா பேக்கரி சத்து ஒரு மாதிரி சொல்லி என் வயசு ஒரு மாதிரி தான் சொல்லி சாரிடா. அன்றைக்கி 18% ஸோ வச்சு மஸ்டா. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது. ஒரு வேளை டாப்போட வாய்ஸும் இல்லை பாட்டமோட வாய்ஸும் வேறு மாதிரி ஆகிடுச்சா, அது ரொம்ப சாரிடா. ஓகேங்களா? இன்ட்ராக்ஷனே கிடையாது, டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு சியோவில் தான் இருக்கும். சியோவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே வந்து ஒருத்தங்க எஸ்ஐயாக ஒருத்தங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மார்னிங் டைம். அவங்க வந்து அந்த எஸ்ஐயாக இருக்காங்களா அந்த பர்சன் அப்படியே ஃபைல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு கேசஸ்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்துட்டு, சார் உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஏதோ மிஸ்ஸிங் கேஸுன்னு ஏதோ சொல்கிறாங்க, உங்களை பார்த்து தான் சொல்லணுமா அந்த கேஸு, உள்ளே வேற சொல்லிட்டா. மிஸ்ஸிங் கேஸா? அது என்கிட்ட தான் சொல்லணுமா? ஆமாம் சார், உங்ககிட்ட தான் சொல்லணுன்னு இருக்காங்க. என்கிட்ட மட்டும் சொல்லணுமா? சரி கூப்பிட்டு வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஸ்டபிளும் வெளில போயிட்டு அந்த பர்சனை உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டுட்டு அந்த பர்சன் வந்து உள்ளே வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து உட்காரலாமா வேணாமான்னு சொல்லாமே ஆப்போசிட்டில் இருக்க அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஆட்டிடியூடான ஒரு ஃபேஸில் உட்காந்து இருக்காங்க. இங்கே வந்து அந்த எஸ்ஐ பர்சனாக இருக்காங்களா அந்த ஆஃபீஸ் அந்த போலீஸ், அவர் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அது வெளில காமிக்கல. அப்படியே வந்து அந்த பர்சனை பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து அந்த கான்ஸ்டபிள் இருப்பாங்களே, அந்த கான்ஸ்டபிள் உள்ளே வந்துட்டு ஒரு நோட்டும் ஒரு பெண்ணை கையில் எடுத்துக்கிட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து டீட்டெயில்ஸ் எழுதணும்ல, அந்த பர்சன் பற்றியும் அந்த மிஸ்ஸிங் பர்சன் பற்றி டீட்டெயில்ஸ் எழுதணும்ல. ஸோ அதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ வந்து அந்த பர்சன் இருப்பாங்களே அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்களே அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் சார் வந்தேன். வந்து ஒரு நாய், அந்த நாய் வேறு யாரும் இல்லை சார், அது என் ஹஸ்பண்ட் தான். கல்யாணம் நடந்த 3 மாதத்துலேயே அவன் எங்கேயோ போயிட்டான் சார். எனக்கு அவன் எங்கேயோ போனது கூட பிரச்சனை இல்லை சார். அவன் என் காலு டெக்ஸ்ட்டு எதுவுமே அட்டன் பண்ணல சார். எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுன்னு இருக்கான் சார். அது கூட எனக்கு இப்போ கவலை இல்லை சார். ஏன் அவன் வீட்டுக்கே வரலனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை சார். ஆனால் நான் ஏன் இங்கே வந்தேன்னா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தேன், வேறு எதுக்காகவே இல்லை சார் அப்படின்னு அந்த பர்சன் அப்படி அது வந்து அவங்க பாட்டுன்னு பேசினுருக்காங்க. இங்கே இருக்க அந்த கான்ஸ்டபிள் அப்படியே ஷாக்கிங்காக அந்த பர்சனை பார்த்து நிற்காங்க. இங்கே வந்து அந்த எஸ்ஐயாக இருப்பாங்களே அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பர்சனை பார்த்துருக்காங்க. இப்போ வந்து கான்ஸ்டபிள் தான், சார் உங்கள் அவசரம் புரியுது, உங்கள் கோவம் புரியுது, பட் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேமும் உங்கள் நேமும் சொல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஹஸ்பண்டோட நேமும் அவங்களோட அடையாளமும் சொல்லுங்கள். என் பேர் கிம் தானா, என் ஹஸ்பண்டோட நேம் வந்து அப்படின்னு அந்த எஸ்ஐயாக இருக்காங்கல்ல அந்த போலீஸ் அப்போ முறைக்கிறான். அந்த பர்சன் அடையாளம் நம்ம டேங் தான். அந்த டேங் வந்து அப்படியே அந்த பர்சனை முறைக்கிறாங்க. இங்கே வந்து அந்த எஸ்ஐயா போலீஸாக இருக்காங்களே அவங்க வந்து சொல்கிறாங்க, கான்ஸ்டபிள் நீங்கள் போங்க, இவங்க யாரும் எனக்கு தெரியும், நீங்கள் போங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு டோர் க்ளாஸ் மட்டும் போயிருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரத்துக்கு டேங்க்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வருது. அந்த ஐ கான்டாக்ட் வந்து எனக்கு
ஒரே ஒரு நிமிஷத்துக்கு தான் வருது. அதுக்கப்புறம் தேங் வந்து கை கட்டிக்கிட்டு அப்படியே அவன் ஹெட்டை வந்து திருப்பிக்கிறான். இப்போ வந்து இங்கே அந்த பர்சன் அப்படியே வந்து லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான், வந்து பேசவே சுகா, பேசாத, அம்மா செம்ம கண்ணில் இருக்கான், ஏன் பேசுன்னு வச்சுக்கேன் எத்த கிடைக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு செருப்பை தான் எடுத்து அட்டிப்பேன். உனக்கு நிறைய தடவை கால் பண்ணேன், ஒரு தடவை விடாமல் நிறைய தடவை கால் பண்ணியிருக்கேன், டெய்லி கால் பண்ணியிருக்கேன், உனக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை ரிப்ளை பண்ணுறதுக்கு அட்டனும் பண்ணுறதுக்கு உன் மனசில் நீ என்ன நினச்சிருக்க? இங்கே வந்து அந்த பர்சன் வேறு ஆள் நம்ம சுகா தான். சுகா வந்து சாரி தேங்காது, உன் சாரி எனக்கு வேணாம், தூக்கி குப்பையை போய்ட்ரு, நீ எனக்கு வரவே வேணாம், வீட்டுக்கு வரவே வேணாம், நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா நீ தயவுசெய்து வீட்டுக்கு வந்துடவே வந்துடாத, என் மூஞ்சிலே முழிச்சிடாத, அதுக்காக தான் வந்தேன், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏந்து போக இங்கே வந்து சுகா பிடிச்சிடறான். இரு, இதுக்கு இவ்வளோ அவசரப்படுறேன், இரு, என்ன இருன்னு கேட்குறேன், என்னை விட தயம், இரு தயம், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். லேப்பில் உட்கார வச்சுட்டு, ஏப்பா உன் கோவம் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு. தெரியும்டா, எனக்கு நல்லா தெரியும், உனக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு வந்து கேஸ் மேலே கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு ரிப்ளை அட்லீஸ்ட் ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு 4 செகண்ட் ஆகுமாடா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு 4 செகண்ட் ஆகுமா? அது சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா? டெய்லியும் டெக்ஸ்ட் பண்ணுறான், இந்த மாதிரி கால் அட்டெண்ட் பண்ணாமல் டெக்ஸ்ட் பண்ணாமல் என்னை பார்க்காம இருக்கிறதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியா? பெரிய அதெல்லாம் பேசாத. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் உனக்கு கால் பண்ணுறதுக்கு, ஆனால் ரொம்பவே பிஸியாக இருந்தேன். இங்கே பாரு, இப்போ கூட பாரு, டெஸ்கில் பாரு எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, என்னால் அவாய்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி உன்னை நினைக்காத நாளே கிடையாது. ஆமாண்டா, நினைக்காத நாளே கிடையாது, எனக்கு தெரியுது. ஆனால் அந்த கால் அட்லீஸ்ட் ஹாய் ஆச்சு டெக்ஸ்ட் பண்ணுறியாடா? பைத்தியக்காரன். சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிக்கிட்டே நெக்கு ஷோல்டர்னு கிஸ் பண்ணுறான். இங்கே வந்து தாங்கும் அதெல்லாம் முடியவே முடியாது. உன் கிஸ்லேயும் சரி, உன்னோட சாரீஸ்லேயும் அக்லி, ஆனால் நான் கோவத்தெல்லாம் அடக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்க மாதிரி அப்படியே வந்து கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து அப்படியே லேப்பில் உட்காந்து நிற்கான். நான் ஹேட்டு கூட திரும்பி தான் இருக்குது. இப்போ சுகாவுக்கு நல்லாவே தெரியுது இவன் ரொம்ப கோவமாக இருக்கான். இந்த சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி இவனை எங்கேயாச்சும் வெளில கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம், அதுதான் அவனுக்கு தோணுது. இவன் வந்து சுகா, சரி இப்போ இவெல்லாம் கோவமாக இருக்க தெரியுது, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூம் மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். அவங்களுக்கு கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் வந்து சரியா போலீஸஸ் இருப்பாங்களே, அவங்களோட கீழே அவங்களாம் வந்து பார்க்குறாங்க. யாருக்குமே வந்து தயாங் தான் வந்து சுகாவோட ஒய்ஃப், அதாவது அந்த எஸ்ஐயோட ஒய்ஃபு. ஏன்னா வந்து கல்யாணம் நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து யாருமே இன்வைட் பண்ணலை. அது வில்லேஜில் தான் நடந்தது, ரொம்ப தூரத்தில் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து யாருக்கும் தெரியல. இங்கே வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறத பார்க்கும்போது சில பேர் யோசிக்கிறாங்க, யாரா இது அப்படின்னு. இங்கே வந்து சுகா அவனுக்குன்னு ஒரு கார் இருக்கும்ல, ஸோ அதில் அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அது சீனியர்லண்ணே, ஸோ அங்கே ஒரு மால் இருக்கும். ஆனால் இங்கே வந்து தயானுக்கு தான் வந்து வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கான். ஸோ அதனால் அங்கே என்ன இருக்குது, மாலு, அந்த சூப்பர் மார்க்கெட் எல்லாம் எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தெரிஞ்சதோடனே ஒன்று தான் அந்த வில்லேஜு, அந்த ஃபார்மு, அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைமும் சிட்டிக்கு வந்திருக்கான். ஆனால் சுகா வந்து அவன் ஆஃபீஸ் எப்படி சொல்கிறார், எஸ்ஐயாக இருந்து ஒரு 5 to 3 வருஷம் அப்படின்னா இருக்கும், நீங்களே கனெக்ட் பண்ணிக்காங்க, எனக்கு தெரியல. இருக்கான். ஸோ அதனால் சிட்டி பற்றி அவனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இங்கே வந்து கூட்டிகிட்டு போய் மால் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து தாங்க்கு வந்து அந்த கோவம்னா என்னென்னு மறந்துட்டு அப்படியே வாயை பறந்து அப்படியே வாயெல்லாம் அப்படியே திறந்து பார்த்துன்னு இருக்கான் சுற்றி. இங்கே வந்து சுகர் பார்த்து சிரிச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான்.
அவன் கையே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து தேங்க அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். இவன் தேங்க மாமா என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது பேர் தான் மால். இங்கே நிறைய கடைங்க இருக்கும். நீ கேட்கறதுலாம் இங்கே எல்லாமே இருக்கும். அப்படியா? எனக்கு பிடிச்ச புளிப்பு முட்டை இங்கே இருக்குமா? இங்கே வந்து சுகா தான் அவன் வந்து சிரிச்சிட்டு சொல்கிறான், அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீ கேட்குறது இருக்கும். சரியா? இப்போ வா, உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வாயை பறந்துட்டு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு குழந்த மாதிரி பார்த்துனக்கா. சுற்றி ஏதோ ஒரு இப்போ தான் பிறந்து வளர்ந்து குழந்த மாதிரி பார்த்துனக்கா. அந்த உலகத்தையே அப்படி பார்த்துனக்கா. இங்கே வந்து சுகா தான் அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறான். அது ஓகேவா இருக்குமா, இது ஓகேவா இருக்குமான்னு சொல்லி எல்லாமே ஒரு மாதத்துக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரான் அவனுக்கு. இங்கே தராமல் அது பார்க்குறான். இங்கே தராங்கதான். மாமா என்ன இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது? இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். சில ஷாப்ஸில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், பட் இங்கே குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் தான் இங்கே கூட்டி வந்தேன். ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு பாத்திரம் அளவுக்கு ஒரு செலவு இருக்குது. ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குமா இங்கே? ஆமாம். நீ எல்லாம் இங்கே எப்படி இருக்க? இங்கே உன் சேலரி அளவுக்கு இங்கே வந்து பொருள் வாங்கணும் போல். ஆமாம்மா, நீ வா அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு அதை பார்க்கவே அவனுக்கு அவன் குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டு அந்த குழந்தைத்தனமான வேறு ரிப்ளைஸ் அந்த ஆன்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பாக இருக்குது. எப்படியே வந்து அந்த நாள் போகுது. எனக்கு அந்த நாள் மீன்ஸ் அந்த ஷாப்பிங் ஏரியா முடியுது அந்த டைம். இப்போ வந்து அவன் இருக்க இடத்துக்கு, அது சுகா இருக்கிற இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவன் ரெண்டட் ஹவுஸில் இருக்கான்னு நான் சொன்னேன். ஸோ அங்கே தான் இருக்கான். இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கூட்டிகிட்டு போனால் வந்து 2 பெட்ரூம் இருக்குது, கொஞ்சம் பெரிய கிச்சன் இருக்குது. அதாவது நம்ம சென்னையில் நிறைய வந்து சிட்டிஸ் லைக் நிறைய இடத்துல சிட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்காங்க. அதாவது கேஜி ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு இதில் தான் இருக்காங்க, ஒரு லெவலுக்கு தான் இருக்கான். அதே மாதிரி அங்கே வந்து 2 பெட்ரூம், கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். அண்ட் வந்து கிச்சனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹாலும் பெருசாக இருக்குது. அதாவது நல்லா தான் இருக்குது அங்கே. அது வந்து ஒரு சின்ன வீடு, 2 பேர் இருக்க மாதிரி 3 பேர் இருக்க மாதிரி இருக்குது. இதுவே நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறேன். ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்காங்க. இப்போ வந்து அதுவும் தொடர்ந்து தான் பார்க்குறேன். ஏன்னா அது மாடர்னாக இருக்குது. அந்த சிட்டியும் அது வீடே மாடர்னாக இருக்கிறது பார்க்கும்போது அவனுக்கு வந்து வாய் பறந்துட்டு தான் பார்க்குறான். இங்கே வந்து சுகா பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே வந்து தேவோட சீக்கில் கிஸ் பண்ணுறான். அப்போ தேங் வந்து ரிலைஸ் அந்த ரேட்டி வந்துட்டு, என்ன பண்ணுற நீ? உன்னை போய் பார்த்தோன்னே கிஸ் பண்ணதான் தோணுச்சு, அதான் பண்ணேன். அதை விட என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? வில்லேஜ்லேயும் நல்லா பெருசாக தான் இருக்கும். வில்லேஜில் பெருசாக இருக்கும், ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நீ வா, இங்கே உட்கார். இப்போ அங்கே ஒரு கவுச் இருக்குது, அதில் உட்கார வைக்கிறான். அது ரொம்ப சாஃப்ட்டு, பஞ்சில் செஞ்சுருப்பாங்கள்ல, ஸோ அதில் உட்காரான். இங்கே வந்து அவனுக்கு சாஃப்டாக இருக்கிறத பார்த்துட்டு, மாமா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கிராமத்துலலாம் பார்த்தோன்னா வீட்டில் செய்வாங்கள்ல, கட்டையிலையும் செய்வாங்க. இது ஃபஸ்ட் டைமாக நல்லா இருக்கு. அக்கா உட்கார், நான் போய் டீ என்ன செஞ்சுட்டு வரேன். சரியா? இரு நான் போய் செய்கிறேனே. உனக்கு எங்கே இருக்குது இடம்? டீ தூள் இங்கே இருக்குது, காஃபி தூள் இங்கே இருக்குது, பால் இங்கே இருக்குது. அப்படின்னா உனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் எடுத்து தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோ. இப்போ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு அவனை வந்து ஃப்ரீயாக உட்கார வைக்கிறான். சாஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லி உட்கார வைக்கிறான். இங்கே வந்து சுகா போய் அங்கே அந்த டீ செஞ்சுட்டு வரான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சுகாவும் வந்து அவன் கையில் அந்த டீ கொடுக்குறான். இப்போ அதை குடிக்கிறான். இப்போ பார்க்கும்போது சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே வந்து டிவி பார்க்குறான்.
அவன் லைக் அந்த கிராமத்துலேயும் டிவி இருக்கும். ஆனால் லைக் சுகா இருக்கிற டிவி வந்து ஒரு ரொம்ப பெருசான டிவி, லைக் மேக்ஸிமம் டிவியில் எல்ஜி டிவி எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த மேக்ஸிமம் லெவலுக்கு எவ்வளோ இருக்குமோ அது வச்சுருக்கான். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இது பார்த்துட்டு அது என்னது டிவி தான், நீ பார்த்ததே இல்லை பாரு. டிவியா? நம்ம வீட்டிலலாம் குட்டியூண்டு இருக்கும், இது நீ இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே இருக்கிறதுலாம் அப்படி தான் இருக்கும். இதை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ரிமோட் ஆன் பண்ணுறான். அது ஸ்மார்ட் டிவி தானே. ஸோ அதை பார்த்துட்டு ஃபோனில் இருக்கிறதுலாம் இதில் வருமா? வருமே. இல்லை யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு எல்லாம் வரும். அப்படியா? ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸுன்றாங்களே, நெட்ஃப்ளிக்ஸில் என்னது? என்ன கேட்டேன்? நெட்ஃப்ளிக்ஸில் என்னன்னு கேட்டேன். அதில் என்ன குத்தம்? இல்லை, அது வந்து நீ இப்படி கேட்டியா, அதான் குழந்தைத்தன்மை கேட்டல, சிரிப்பு வந்துடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸுன்னு அதுவும் நிறைய படங்க இருக்கும் அதில். பார்க்குறியா? பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாங்க. லிட்ரலி ஒரு குழந்தையாக மாறிட்டான். இங்கே வந்து அதை வந்து ஆன் பண்ணுறான், ஒரு படத்தை ஆன் பண்ணுறான். அது பார்க்குறான், ரொம்ப ஏதோ தேட்டரில் பார்க்குற மாதிரி அதை பார்க்குறான். அது வந்து அப்படியே வந்து ஒரு குழந்தைவே மாறிட்டான். அப்படியே பார்த்துன்னுக்கான், அந்த டீ குடிச்சிட்டே பார்த்துன்னுக்கான். இப்போ வந்து அப்படியே ஆஃப்டர் 2 to 3 hours கழித்து இப்போ வீடை சுற்றி பார்க்குறான். வீட்டில் கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஆனால் மாடர்னாக இருக்குது. அண்ட் வந்து பெட்ரூமை பார்க்குறான், பெரிய பெட்டெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் போய் பால்கனி பார்க்குறான். பால்கனி பார்க்குறது ஃபஸ்ட் டைம். அவங்க ஊரில் பால்கனி இருக்குமா எனக்கு இப்போ தெரில, பட் ஆனால் இருக்காது தான் தோணுது. அங்கே வந்து பால்கனி போய் பார்க்குறான். பால்கனியில் போய் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்குது. அது ஃப்ளாட்ஸ் தானே. ஸோ அதனால் அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸு, அங்கே கீழே இருக்கவங்களாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறது அவனுக்கு வந்து புதுசாக இருக்குது, டோட்டலி புதுசாக இருக்குது. இங்கே வந்து தாங்கலாம், மாமா எவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங்ப்பா. நம்ம கிராமத்தில் கோயில் மட்டும்தான் பெருசாக இருக்கும், மற்றபடி எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது, கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து சுகா அப்படியே அது அட்மையர் பண்ணின்னு தாங்க. இங்கே வந்து தாங்க அதை பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குறேன், எனக்கு பெருசாக இருக்கு எல்லாமே. நான் ஒன்றுமே சொல்லவே இல்லையே, ஜஸ்ட் ஒன்று பார்த்துன்னுக்கேன். நீ பார்க்கறத பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி. நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ஒன்று பார்க்கவே இல்லை. பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பியும் பெட்டுக்குள்ளே போயிடறான், லைக் பெட்ரூம்குள்ளே போயிடறான். இங்கே வந்து பாத்ரூம்லேயும் பார்க்குறான். பாத்ரூமும் அவனுக்கு அது வந்து க்ளீனாக ஒயிட் கலராக அந்த அந்த அதுவே ஒரு ரூம் அளவுக்கு இருக்கே அப்படின்னு இருக்கு அவனுக்கு. இங்கே வந்து அவன் வந்து அதை பார்க்குறான். பார்த்துட்டுக்கப்புறம் அவங்க பக்கெட் இல்லை. ஸோ கிராமத்துலலாம் பக்கெட்டில் வச்சு தானே குளிப்பாங்க. ஸோ அங்கே இல்லை. இங்கே வந்து ஆமாம்மா நீ எப்படி குளிப்ப? ஏன் அப்படி கேட்குற? இல்லை பக்கெட் இல்லை, ஆனால் நீ எப்படி குளிப்ப? இதோ ஷவர் இருக்குல்ல. ஷவரா? ஷவர்னா என்னன்னு தெரியாதா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றான். உள்ளே கூப்பிட்டுட்டு அந்த டோர் லாக் பண்ணிக்கிறான். அதை வந்து தாங்க பார்க்கல, அதை வந்து ஜஸ்ட்டு சுற்றி முற்றி தான் பார்க்குறான். இப்போ வந்து அந்த ஷவர் ஓப்பன் பண்ணுறான். லைக் அந்த ஷவர் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறான். இப்போ தாங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஏதோ பாத்ரூம்குள்ளே மழை வந்த மாதிரி இருக்குது. அப்படியா? நினச்சி பாருேன். நானே என்னம்மா அப்போ நான் நினச்சேன், நீயும் நினைவியா? சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றான். அப்படியே அங்கே கொஞ்சம் ரொமான்டிக் சீன் நடக்குது. அங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக கிட்ட 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 கிட்டன்னு போயிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கவனிக்கல. அதுக்கப்புறம் பூச்சி இழுக்கும் வந்து அவனுக்கு அது கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சுகா கிஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த கிஸ்ஸில் ரொம்ப அப்படியே ஃபுல்லாகவே உருக்கி போயிட்டான், அப்படியே மெல்ட் ஆகிட்டான்.
இப்போ வந்து அவங்க வந்து தேங் வந்து அவங்க இந்த வேர்ல்டுலேயே இல்லை. ஆனால் இங்கே சுகா அப்படியே ஸ்லோவாக தேங்கோட ட்ரெஸ்ஸு அவன் ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி அவன் வந்து அப்படியே வந்து நெக்கு, ஷோல்டரு, செஸ்ட்டு அப்படியே வந்து ஸ்லோவாக கிழன்னு போய் நிற்கான். அப்படியே வந்து கிஸ்ல அந்த அப்படியே வந்து ரொம்ப இப்போ 2 பேருமே ரொம்ப க்ளோஸ்டாக அவங்க 2 பேரும் பாடியோட டச்சில் தான் இருக்குது. இப்போ ரொம்ப க்ளோஸாக அப்படியே பண்ணின்னு இருக்காங்க. இங்கே வந்து அந்த டச்லேயே அவங்க மெல்ட் ஆகிட்டான். இப்போ வந்து இங்கே வந்து சுகா விட்டாமல் கிஸ் பண்ணிட்டு விடாமல் செட் பண்ணது அப்படின்னு இருக்கு. அப்படியே அங்கே வந்து ஒரு சின்ன மேக்கப் செஷன் தான் நடக்குது. இப்போ அந்த மேக்கப் செஷன் நடந்து முடிச்சு இங்கே வந்து சுகா அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே அந்த பெட்டில் போடுறான். அந்த பெட்டில் போட்டுட்டு அப்படியே திருப்பியும் அவன் மேலே ஓவர் ஆகிட்டு இப்போ இங்கே வந்து தேங்கும் சுகாவுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் வருது. தேங் அவனுக்கு இருக்க கோவம், அவனுக்கு இருக்க வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு தலை சுற்றி என்ன இருக்குது அவனுக்கு முன்னாடி இந்த கோவம் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அவன் வந்து அப்படி சுகாவே அட்மைட் பண்ணியிருக்கான். தேங்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். அவனும் வந்து அட்மைட் பண்ணிகிட்டே இருக்கான் சுகாவை. இங்கே வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஐ கான்டாக்ட் வந்து எனக்கு இங்கே யாருமே ஒருத்தர் பார்த்து லைக் பேசிக்கவும் இல்லை, இதுவே ஒரு வார்த்தை கூட இல்லை. அங்கே வார்த்தைங்களே இல்லை, ஃபுல்லாக ஐ கான்டாக்டு. என்ன சொல்ல வரான்னு அந்த ஐ கான்டாக்ட்லேயே வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் அங்கே ஒரு கிஸ் நடக்குது. திருப்பியும் அந்த கிஸ் ரொம்ப 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 டீப்பாக பேஷனேட்டாக ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக போய் நிற்கு. இங்கே வந்து தேங்கலாம் அவன் ரொம்பவே மெய்மறந்து போய் மெல்ட் ஆகி அவன் உருகி அப்படியே எங்கெங்கேயோ போய் இருக்கான். அவன் அந்த வேர்ல்டுலேயே இல்லை, அந்த யூனிவர்ஸ்லேயே இல்லாமல் அவ்வளவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவ்வளவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளவும் ரொம்ப அதை வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சுகா ஹேண்டில் பண்ணுறான் அவனை. இப்போ வந்து இங்கே அந்த கிஸ் அப்படியே ஸ்லோவாக கீழே போயிட்டே இருக்குது. இங்கே தேங்கும் சுகாவோட நெக்கை பைட் பண்ணான். அவன் வந்து சுகாவும் தேங்கோட நெக்கை பைட் பண்ணுறான். 2 பேரும் மாற்றி பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து அந்த கிஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகிட்டு திருப்பியும் அங்கே ஒரு மேக்கப் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து தேங்தான் நான் சுத்தமாக முடியல, ரொம்ப எனக்கு நம்ம அப்புறமா பண்ணலாமே, இன்னும் ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம், ஓகே, அதுக்கப்புறம் ஒன்று விட்டுறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஸ்லோவாக திருப்பி கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணி அவன் வந்து இன்சர்ட் பண்ணிடுறான். இங்கே வந்து தாங்க சுகா நிறுத்து, வலிக்குது நிறுத்து, இன்னும் கொஞ்சம் தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வந்து திருப்பியும் பண்ணுறான். இப்போ வந்து இங்கே தாங்கதான் எங்கே வலிக்குது ப்ளீஸ் நிறுத்து. நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன், இல்லை வலிக்குது. ஃபஸ்ட் டைமில் நான் தான் அப்படி தான் இருக்குது, மற்றபடி உங்களுக்கு சரியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது வந்து ஜென்டலாக தான் பண்ணுறான். ஜென்டலாக ஹேண்டில் பண்ணி ஜென்டலாக பண்ணுறான். பட் ஆனால் அவனுக்கு வலிக்குது. இப்போ அது வந்து அப்படியே வந்து ஸ்லோவாக மூவ் பண்ண அவனுக்கு வந்து நல்லா இருக்குது, அது கொஞ்சம் ஹெவனாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவனுக்கு வலிக்குது. இங்கே வந்து மோன் பண்ணுறான், எங்கேயா வலிக்குது, எங்கே இங்கே வந்து அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப மூடாகுது. இன்னும் பண்ணிகிட்டே போகிறான். அங்கே 4-5 ரவுண்ட் ஆகுது. ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு 4-5 ரவுண்டு. இப்போ டைம் பார்த்தோன்னா நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். அவங்க ஷாப்பிங் முடிச்சு வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு 6 மணி ஆகிருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு மேக்கப் செஷன் ஆகிருக்கும்ல பாத்ரூம்குள்ளே, அது பண்ணி முடிக்கவே அது வந்து ஒரு 8 o'clock மேலே ஆகிருக்கும். இப்போ இது நடக்க ஒரு இப்போ வந்து நைட்டு 1 மணியோ 2 மணியோ ஆகுது. இப்போ வந்து இங்கே 2 பேரும் போய் அசந்து படுத்துருக்காங்க. 2 பேருக்குமே சக்தி இல்லை, ஒரு எனர்ஜியும் இல்லை. ஆனால் அவங்கள அவ்வளோ லவ் இருக்குது, கேரிங் இருக்குது. 2 பேருமே அழைச்சிக்கிட்டு படுக்கிறாங்க. இங்கே வந்து சுகா அவங்களோட
மொத்த உலகமே ஃபேன்கிட்ட இருக்க மாதிரியும், அவன் மொத்த லைஃபு அவனோட உயிரே சுகா கிட்ட இருக்க முடியும் அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சி தூங்கினுக்காங்க. ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். என்னடா அது சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. அது எனக்கு ஸ்டோரி ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. ப்ளஸ் நான் இந்த ரெக்கார்ட் பண்ணதே லேட்டாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் டைம்லாம் இல்லை என்கிட்ட. நான் அப்பப்போ வெளில வேறு போகிறேன். ஸோ அதனால் பண்ணதுக்கு நேரம் இல்லை சொல்லி அதனால் டக்கு டக்குன்னு பண்ணேன். எங்கள் ஸ்டோரி ரொம்ப 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 சின்னதாக மேம் சொல்லி சாரிடா. ஓகேங்களா? அண்ட் இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப திக்கிருந்தான் சொல்லி சாடா. திக்கினது ஏன்னா நிறைய பேர் ரூமுக்குள்ளே வந்து போயிருந்தாங்களா. ஸோ அந்த வெள்ளை சத்தம். ஸோ அதனால் திக்கின்னு இருந்தேன். யாரும் வர மாதிரியே இருந்ததா. ஸோ அதனால தான். மற்றபடி அதுக்கு தான் திக்கினேன், வேறு எதுக்கும் இல்லை. அண்ட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாகவே ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த